Taste the Daily. அண்மை செய்தி. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே பரவலூர் கிராமத்தில் நகைக்காக மூதாட்டி அடித்து கொலை செய்யப்பட்டதாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழர் தளபதி வழங்க கேட்கலாம். வணக்கம் தமிழர் தளபதி, கூடுதல் தகவல்கள். நிச்சயமாக அருண். விருத்தாச்சலம் அருகே 75 வயது மிக்க மூதாட்டி ஒருவர் சாலையோரம் உள்ள வாய்க்காலில் உடலில் காயங்களுடன் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தற்போது விருத்தாச்சலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அதாவது பார்த்தோம் என்றால் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த பரவலூர் கிராமத்தை சேர்ந்தவர் சின்னசாமி. இவரது மனைவி கஸ்தூரி. இவருக்கு வயது சுமார் 75 வயது ஆகிறது. இவருக்கு ஒரு 3 மகன்கள் உள்ள நிலையில் அவர்கள் மூவருமே விருத்தாச்சலத்தில் தங்கி வசித்து வருகின்றனர். இன்னில் வீட்டில் தனியாக வசித்து வந்த அந்த கஸ்தூரி என்பவர் தனக்கு சொந்தமான மாடுகளை வைத்து பிழைப்பு நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் இன்று காலை தனது வீட்டிலிருந்து புறப்பட்டு மாடுகளை பார்ப்பதற்காக பரவலூர் நெடுஞ்சாலை ஓரம் உள்ள மாட்டு கொட்டகைக்கு சென்றுள்ளார். அவ்வாறு சென்றவர் வெகு நேரமாகியும் வீடு திரும்பாத நிலையில் அக்கம் பக்கத்தினர் சென்று பார்த்தபோது வாய்க்காலில் சடலமாக கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அதனைத் தொடர்ந்து தற்போது விருத்தாச்சலம் காவல்துறையினர் இந்த சம்பவ இடத்திற்கு அந்த சடலத்தை மீட்டு தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் கூறப்படுவது என்னவென்றால், அதாவது அந்த உயிரிழந்த அந்த மூதாட்டி கஸ்தூரியின் கழுத்தில் சுமார் 5 பவுன் தங்க நகை இருந்ததாகவும், அந்த தங்க நகைக்காக மூதாட்டியை தலையில் அடித்து மறுபணவர் கொலை செய்துவிட்டு அந்த தங்க நகையை பறித்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. இதனால் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது விருத்தாச்சலம் காவல்துறையினர் இந்த மூதாட்டியை அடித்து கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது பார்த்தோம் என்றால் இந்த ஸ்டாலின் ஆட்சியில் இந்த பள்ளி சிறுமி முதல் பல்லு போன பாட்டி வரை எந்த ஒரு பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்பது இந்த சம்பவம் மூலமாக வெட்ட வெளிச்சமாக தெரிவது உண்மையா தெரிகிறது. தகவலுக்கு நன்றி தளபதி.